போகிற கான்செப்ட் ஸ்கோப் ரெசல்யூஷன் ஆப்ரேட்டர். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ இந்த ஸ்கோப் ரெசல்யூஷன் ஆப்ரேட்டர் வந்து C++ல மெயினாக வந்து யூஸ் பண்ணப்படுது. ஒரு 6 இடத்துல வந்து இது பயன்படுத்தப்படுது. ஸோ அந்த 6 இடத்தை பற்றி தான் நம்ம வந்து ஒன் பை ஒன்னா வித் எக்ஸாம்பிளோட பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து accessing a global variable when there is a local variable with the same name. ஸோ இதோட மீனிங் என்ன அப்படின்னா, இப்போ எக்ஸாம்பிள் இந்த ப்ரோக்ராம் பார்த்தா உங்களுக்கு புரிஞ்சிடும். இந்த ப்ரோக்ராம்ல ஃபர்ஸ்ட் வந்து நம் ஈக்குவல் டு 30. ஸோ நம்ன்ற வேரியபிளை நம்ம மெயின் ஃபங்க்ஷனுக்கு வெளியில கொடுத்து டிக்ளேர் பண்ணியிருக்கோம். அப்போ இது ஒரு குளோபல் வேரியபிள். ஸோ அதே மாதிரி மெயின் ஃபங்க்ஷனுக்குள்ள அதே நேம் நம்ல வந்து நம் ஈக்குவல் டு 10 சொல்லி கொடுத்துருக்கோம். அப்போ நம்மன்ற சேம் நேமே வந்து குளோபலாகவும் வந்து கிரியேட் பண்ணியிருக்கோம், லோக்கலாகவும் கிரியேட் பண்ணியிருக்கோம். ஓகே, அப்போ இங்கே ஒரே நேம்ல 2 பேர் இருக்கு. இப்போ நம்ம யாரை கால் பண்றோம் அப்படின்ற ஒரு டிஃபரன்ஷியேட் வந்து நம்ம கரெக்டா பண்ணா மட்டும்தான் கம்பைலர் வந்து கரெக்டான வேரியபிளை கால் பண்ணி கரெக்டான வேல்யூவை நமக்கு டிஸ்பிளே பண்ணலாம். ஸோ அதுக்காக தான் நம்மளுக்கு ஸ்கோப் ரெசல்யூஷன் ஆப்ரேட்டர் வந்து ப்ரோக்ராம்ல வந்து பயன்படுது. இப்போ நீங்க குளோபலா இருக்கக்கூடிய வேரியபிளை வந்து கால் பண்றீங்க அப்படின்னா அதுக்கு முன்னாடி ஸ்கோப் ரெசல்யூஷன் ஆப்ரேட்டர் வந்து யூஸ் பண்ணணும். ஸோ C-outல ஸ்கோப் ரெசல்யூஷன் ஆப்ரேட்டர், அதாவது 2 டபுள் கோலன் வச்சு நம் அப்படின்ற வேரியபிள் கொடுத்தீங்கன்னா குளோபல் வேரியபிளை கால் பண்ணி உங்களுக்கு அவுட்புட்ல பாத்தீங்கன்னா 30 அப்படின்றது டிஸ்பிளே பண்ணும். வெறும் நம் மட்டும் கொடுத்தீங்க அப்படின்னா ஸோ மெயின் ஃபங்க்ஷன்ல இருக்கக்கூடிய நம்ன்ற வேரியபிள் அதுல இருக்கக்கூடிய வேல்யூவை நமக்கு டிஸ்பிளே பண்ணலாம். ஸோ 10 அப்படின்றது டிஸ்பிளே பண்ணலாம். அப்ப ஒரே நேம்ல இருக்கக்கூடிய குளோபல் வேரியபிள் அண்ட் லோக்கல் வேரியபிள் இந்த ரெண்டையும் டிஃபரன்ஷியேட் பண்றதுக்காக தான் நான் வந்து இந்த ஸ்கோப் ரெசல்யூஷன் ஆப்ரேட்டர் வந்து ப்ரோக்ராம்ல யூஸ் பண்றோம். ஸோ செகண்ட் வந்து பாத்தீங்கன்னா செகண்ட் பிளேஸ் பாத்தீங்க அப்படின்னா டிஃபைனிங் அ ஃபங்க்ஷன் அவுட் சைட் த கிளாஸ். அதாவது ஒரு கிளாஸ்க்கு வெளியில ஒரு ஃபங்க்ஷன் உடைய டெஃபினிஷன் பார்ட் வந்து கிரியேட் பண்றதுக்கு இந்த ஸ்கோப் ரெசல்யூஷன் ஆப்ரேட்டர் வந்து பயன்படுத்தப்படுது. எக்ஸாம்பிள், இப்போ பைக் அப்படின்றது ஒரு கிளாஸ். இந்த கிளாஸ்க்குள்ள வந்து பாத்தீங்கன்னா பப்ளிக் செக்ஷனுக்குள்ள ஸ்பீட் அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷன் வந்து அவன் டிக்ளேர் பண்றான். ஜஸ்ட் டிக்ளேர் மட்டும் தான் பண்ணிருக்கோம். பட் இந்த ஃபங்க்ஷன் எப்படி ஒர்க் ஆகணும் அப்படின்ற அந்த டெஃபினிஷன் பார்ட்ட பாத்தீங்கன்னா அந்த கிளாஸ்க்கு வெளியில வந்து டிஃபைன் பண்றோம். ஸோ அதுக்கு கண்டிப்பா ஸ்கோப் ரெசல்யூஷன் ஆப்ரேட்டர் வந்து ஆட் பண்ணணும் வித் கிளாஸ் நேமோட. அது எப்படின்னா ஃபர்ஸ்ட் கிளாஸ் நேம் என்ன, பைக், ஸ்கோப் ரெசல்யூஷன் ஆப்ரேட்டர் போட்டு ஃபங்க்ஷன் நேம் ஸ்பீடு. ஸோ இந்த மாதிரி தான் என்ன பண்ணணும் அப்படின்னா டீட்டெயில ஆட் பண்ணணும். ஸோ இதோட மீனிங் என்ன அப்படின்னா இந்த ஸ்பீடு ஃபங்க்ஷன் வந்து பைக் அப்படின்ற இந்த கிளாஸ்ல இருந்து வருது அப்படின்ட்டு கம்பைலருக்கு நம்ம சொல்றோம். ஸோ அதுதான் வந்து இந்த ஃபுல் டீடைல். ஓகே, இப்போ இதுக்குள்ள வந்து C-outல ஸ்பீட் ஆஃப் பைக் இஸ் 90 km அப்படின்ற ஒரு மெசேஜ் வந்து டிஃபைன் பண்றோம். ஓகே, மெயின் ஃபங்க்ஷன்ல அஸ் யூஷுவல் நீங்க பைக்குக்கு ஒரு ஆப்ஜெக்ட் பைக்குன்னு கிரியேட் பண்றீங்க. பைக் டாட் ஸ்பீட் கால் பண்ணீங்க அப்படின்னா ஸோ ஸ்பீட் ஃபங்க்ஷன் வந்து உங்களுக்கு கால் ஆகி அவுட்புட்ல 90 km/h அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணிடும். ஓகேவா? ஸோ தேர்ட் பிளேஸ் பார்த்தீங்கன்னா accessing a class static variable. ஒரு கிளாஸ்ல இருக்கக்கூடிய ஸ்டாட்டிக் வேரியபிளை அக்சஸ் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பா அந்த ஸ்கோப் ரெசல்யூஷன் ஆப்ரேட்டர் வந்து தேவைப்படும். இப்போ இந்த ஸ்டாட்டிக் வேரியபிள் அப்படின்றது ஒரு கிளாஸ்ல 2 ஆப்ஜெக்ட் இருக்குன்னு வச்சுக்கலாம். ஆப்ஜெக்ட் 1, ஆப்ஜெக்ட் 2. இந்த 2 ஆப்ஜெக்ட்டுக்கு 2 ஸ்டாட்டிக் வேரியபிள் கிரியேட் ஆகாது, ஒரே ஸ்டாட்டிக் வேரியபிள் தான் இருக்கும். அப்ப ஒரு ஸ்பேஸை தான் 2 ஆப்ஜெக்ட் வந்து ஷேர் பண்ண பொழுது லாஸ்டா என்ன வேல்யூ வந்து அந்த ஆப்ஜெக்ட் வந்து உள்ள ஸ்டோர் ஆயிருக்கும் அந்த வேல்யூல இருந்து தான் அடுத்த ப்ராசஸ் வந்து ஸ்டார்ட் ஆகும். அதாவது லாஸ்டா பயன்படுத்தினவங்க என்ன வேல்யூ விட்டுட்டு போறாங்களோ அந்த வேல்யூல இருந்து தான் அடுத்தவங்களுக்கு வந்து ப்ராசஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணப்படும். இந்த ஸ்டாட்டிக் வேரியபிள் வந்து யூஸ் பண்ணும் பொழுது ஒரு வேரியபிள் வந்து ஸ்டாட்டிக்கா இருக்கும் பொழுது அந்த வேரியபிள் இப்படித்தான் ஒர்க் ஆகும். ஸோ நார்மல் வேரியபிள் பார்த்தீங்கன்னா நீங்க டக்குனு ஒரு வேல்யூ கொடுத்தீங்கன்னா அந்த வேல்யூ தான் என்ன உள்ள ஸ்டோர் ஆயிருக்கும். லாஸ்டா என்ன வேல்யூ ஸ்டோர் ஆயிருக்கு அப்படின்றது கன்சிடரேஷன் இருக்காது நார்மல் வேரியபிளுக்கு. ஓகே, இப்போ ஸ்கோப் ரெசல்யூஷன் ஆப்ரேட்டர் இல்லாம அப்படின்னா எப்படி வந்து இந்த ப்ராப்பரா ஒர்க் ஆகுமா ப்ரோக்ராம் அப்படின்றத இந்த ப்ரோக்ராம்ல பார்க்க போறோம். இப்போ GFGன்ற ஒரு கிளாஸ் இருக்கு. அதுக்குள்ள ஐன்ற வேரியபிள ஸ்டாட்டிக் கீவேர்ட் யூஸ் பண்ணி கிரியேட் பண்றோம். ஓகே, இப்போ GFGன்ற ஃபங்க்ஷன் இருக்கு. இது வந்து ஒரு கன்ஸ்ட்ரக்டர் ஃபங்க்ஷன், இது ஒரு டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டர் ஃபங்க்ஷன். இது ஒன்றும் செய்ய போறது கிடையாது. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் வந்து மெயின் ஃபங்க்ஷனுக்குள்ள ஆப்ஜெக்ட் 1 சொல்லிட்டு GFGக்கு கிரியேட் பண்றோம் OPJ1. அதுக்கப்புறம் அதே மாதிரி GFGல OPJ2 சொல்லிட்டு கிரியேட் பண்றோம். ஸோ OPJ1
டாட் ஐ ஈக்குவல் டு 2. அதாவது opj1ல வந்து ஐன்ற வேரியபிள் வந்து உள்ள வந்து மெமரி ஸ்பேஸ் கிரியேட் பண்ணி வச்சிருக்கோம். அதுக்குள்ள 2ன்னு சொல்லிட்டு என்ன பண்றோம், ஆட் பண்றோம். அதே மாதிரி ஐன்ற வேரியபிள் 3ன்னு சொல்லிட்டு என்ன பண்றோம், மறுபடியும் ஆப்ஜெக்ட் 2ல இருக்கக்கூடிய ஐல வந்து 3 வந்து ஆட் பண்றோம். ஸோ இந்த மாதிரி வேல்யூஸை கொடுத்தாச்சு. இப்போ இந்த ரெண்டையும் நம்ம வந்து என்ன பண்றோம், உள்ள ஸ்டோர் ஆயிருக்கா அப்படின்றத டிஸ்பிளே பண்ணி பார்க்குறோம். ஸோ opj1.i opj2.i கொடுக்கும்போது இதை நீங்க ரன் பண்றீங்க. இந்த ப்ரோக்ராம் ரன் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரியான மெசேஜ் வந்து டிஸ்பிளே ஆகும். உங்களுக்கு அவுட்புட் ஸ்கிரீனே வராது. ஓகே, அதாவது அந்த வேல்யூ வந்து அக்சஸ் பண்ணவே முடியல. இந்த ஸ்டாட்டிக் வேரியபிள் வேல்யூ உங்களால அக்சஸ் பண்ணவே முடியல, ஏன்னா ப்ராப்பரா நீங்க அதை யூஸ் பண்ணல. ஸோ அது எப்படி ப்ராப்பரா வந்து ப்ரோக்ராம்ல கொடுக்கறது அப்படின்றத நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போறோம். ஸோ இப்போ வந்து சேம் அதே மாதிரி கிளாஸ் நேம் வந்து ஜிஎஃப்ஜி, இதுக்குள்ள வந்து ஐன்ற வேரியபிள ஸ்டாட்டிக்கா டிக்ளேர் பண்றோம். ஸோ ஜிஎஃப்ஜி ஃபங்க்ஷன், இது ஒரு கன்ஸ்ட்ரக்டர் ஃபங்க்ஷன். ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்த ஃபங்க்ஷனுக்கு வெளியில வந்து இந்த ஸ்டாட்டிக் வேரியபிள ப்ராப்பரா இனிஷியலைஸ் பண்ண போறோம். அப்ப இன்ட் ஸ்பேஸ் ஜிஎஃப்ஜி ஸ்கோப் ரெசல்யூஷன் i equal to 1. எப்பவுமே ஸ்டாட்டிக் வேரியபிள கிளாஸ்க்கு வெளியில தான் இனிஷியலைஸ் பண்ணுவோம் C++ல. ஓகேவா? அதே மாதிரி ஸ்கோப் ரெசல்யூஷன் ஆபரேட்டரும் கிளாஸ் நேமும் கண்டிப்பா ஆட் பண்ணணும். அதுதான் வந்து ஏன்னா எல்லா ஆப்ஜெக்ட்டுமே காமனா ஒரு ஸ்டாட்டிக் வேரியபிள் தான் பயன்படுத்த போகுது. ஸோ அதை குளோபலா இந்த மாதிரி என்ன பண்ணிடுறாங்க, வெளியில வந்து டிக்ளேர் பண்ணிடுறோம். ஸோ ஐன்ற வேரியபிள் என்ன ஆகும், 1 அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டோர் ஆயிடும். இப்போ நீங்க காமனா எப்படி ஒரு ஜிஎஃப்ஜிக்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்றீங்களோ ஓபிஜின்ற ஆப்ஜெக்ட் வந்து கிரியேட் ஆகும்போது உள்ள ஐன்றதுக்கு ஒரு ஸ்பேஸை கிரியேட் பண்ணிப்போம் ஐன்ற வேரியபிளுக்கு. ஸோ அந்த ஐன்ற வேரியபிள் என்ன ஸ்டோர் ஆகுது, 1 அப்படின்ற வேல்யூ வந்து நீங்க கால் பண்ணும் போதே ஸ்டோர் ஆகுது. ஸோ இந்த உள்ள இருக்கக்கூடிய ஐன்ற வேரியபிளை வந்து நீங்க கால் பண்ணும் பொழுது உங்களுக்கு என்ன வேல்யூ டிஸ்பிளே ஆகுதுன்னா 1 அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்பிளே ஆகுது. ஸோ இந்த மாதிரி ஸ்டாட்டிக் வேரியபிள கிளாஸ்க்கு வெளியில ப்ராப்பரா இனிஷியலைஸ் பண்ணாதான், ஸ்கோப் ரெசல்யூஷன் ஆபரேட்டர் யூஸ் பண்ணி பண்ணாதான் உங்களுக்கு ப்ராப்பரான அவுட்புட் வந்து டிஸ்பிளே ஆகும். ஸோ ஃபோர்த் பிளேஸ் வந்து நெஸ்டட் கிளாஸா வந்து நம்ம கிரியேட் பண்ணும் பொழுது, இப்போ அந்த நெஸ்டட் கிளாஸ் ஏன்றது ஒரு கிளாஸ், பின்றது அனதர் கிளாஸ். ஏக்குள்ள பியை வந்து நம்ம என்ன பண்றோம், இன்னரா வந்து கிரியேட் பண்றோம். அப்போ இங்க வேரியபிள் பாத்தீங்கன்னா நம்ன்ற வேரியபிள்ல ஏ அண்ட் பி இந்த ரெண்டு பேருக்குமே காமனா ஒரு நேம் வந்து நம்ம வந்து கிரியேட் பண்ணிருக்கோம். இந்த நம்ன்ற வேரியபிளை நீங்க ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்னா ப்ராப்பரா ஸ்கோப் ரெசல்யூஷன் ஆபரேட்டர் யூஸ் பண்ணி தான் ஆக்சஸ் பண்ண முடியும். அதாவது ஏ ஸ்கோப் ரெசல்யூஷன், பி ஸ்கோப் ரெசல்யூஷன், நம் இந்த மாதிரி தான் நம்ம ஆட் பண்ணணும். ஸோ அதுக்கான எக்ஸாம்பிள் தான் பார்க்க போறோம். இப்போ ஏன்றது கிளாஸ் நேம், இது ஒரு அவுட்டர் கிளாஸ், பின்றது கிளாஸ் நேம், இது இன்னர் கிளாஸ். ஸோ இதுக்குள்ள நம்ன்ற வேரியபிள். ஸோ பப்ளிக் செக்ஷன்ல ரெண்டு ஃபங்க்ஷன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து மெயின் ஃபங்க்ஷன்ல என்ன பண்றோம் அப்படின்னா ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்றதுக்கே நம்ம வந்து ஏ ஸ்கோப் ரெசல்யூஷன், பி ஓபிஜி அப்படின்னா ஏல இருக்கக்கூடிய பிக்கு வந்து ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்றோம். ஓகேவா? ஓபிஜே அப்படின்ற ஆப்ஜெக்ட் வந்து கிரியேட் பண்றோம். ஸோ ஓபிஜே வந்து கெட் டேட்டா ஆஃப் 9 அப்படின் போது ஸோ கெட் டேட்டா ஃபங்க்ஷனுக்கு 9 பாஸ் பண்ணுது. ஸோ நம்ன்ற வேரியபிள் என்ன ஆகுது, 9 ஸ்டோர் ஆகுது. ஸோ நெக்ஸ்ட் வந்து அதை பிரிண்ட் பண்ணணும். அப்போ புட் டேட்டா ஃபங்க்ஷனை கால் பண்றோம். ஸோ நம்ன்றதுல என்ன இருக்கு, 9. ஸோ நம்மளுக்கு அவுட்புட்டா வந்து ஸோ நம்பர் இஸ் 9 அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு டிஸ்பிளே ஆகும். ஸோ நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் பார்த்தீங்கன்னா நேம் ஸ்பேஸ்ல வந்து இந்த ஸ்கோப் ரெசல்யூஷன் ஆபரேட்டர் வந்து பயன்படுத்துறோம். இந்த நேம் ஸ்பேஸ் ஃபர்ஸ்ட் எதுக்கா அப்படின்னா, எக்ஸாம்பிள் ஒரு கிளாஸ் ரூம் இருக்கு, அதுல வந்து 2 பர்சன் இருக்காங்க, சூர்யா அப்படின்ட்டு 2 பேர் இருக்காங்க ஒரே நேம்ல. இந்த 2 பேரும் வந்து ஒருத்தவங்க கூப்பிட்டா இன்னொருத்தவங்க திரும்பி பாக்குறாங்க. அப்ப அந்த யாரை பர்டிகுலரா கூப்பிடுறோம் அப்படின்ற அந்த ஒரு டிஃபரன்ஷியேட் பண்ணி காட்டுறதுக்காக என்ன பண்றோம் அப்படின்னா அவங்களுடைய இனிஷியல் ஆட் பண்ணி ஏ சூர்யா பி சூர்யா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து அதை டிஃபரன்ஷியேட் பண்றோம். அப்போ எக்ஸ்ட்ராவா வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் ஆட் பண்றோம் அதை டிஃபரன்ஷியேட் பண்றதுக்காக. ஏ பின்றது அந்த டிஃபரன்ஷியேட். அதே மாதிரி ப்ரோக்ராம்குள்ள ஒரே நேம்ல வந்து ஒரு வேரியபிளோ ஒரு ஃபங்க்ஷனோ ஒரு கிளாஸோ வந்து இருக்கலாம். ஒரு பெரிய ப்ரோக்ராம் வந்து நீங்க கிரியேட் பண்ணும்போது இந்த மாதிரி ஒரே நேம்ல வரக்கூடிய இரு விஷயங்கள் இருக்கும். அப்ப அந்த நேம் நம்ம டிஃபரன்ஷியேட் பண்றதுக்காக தான் ஸோ நம்ம வந்து எக்ஸ்ட்ராவா என்ன பண்றோம், ஒரு நேம் ஸ்பேஸ் ஆட் பண்ணிக்கிறோம். எக்ஸ்ட்ராவா இந்த பர்டிகுலர் வேரியபிள் இந்த இதுல இருந்து வருது அப்படின்ற மாதிரி எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் ஆட் பண்றது தான் அந்த நேம் ஸ்பேஸ். ஓகே, இப்போ இந்த நேம் ஸ்பேஸ்க்கு ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் பார்க்க போறோம். இங்க நேம் ஸ்பேஸ்க்கு நம்ம ஒரு பிளாக்கை கிரியேட் பண்ணலாம். அதாவது இப்ப இந்த ப்ரோக்ராம்ல func ஃபங்க்ஷன்
ரெண்டு ஃபங்க்ஷன் இருக்கு ஒரே நேம்ல. ஓகே, இந்த ரெண்டு ஃபங்க்ஷனை டிஃபரன்ஷியேட் பண்றதுக்கு இதுக்கு இந்த எஃப்யூஎன்சிக்கு முன்னாடி எக்ஸ்ட்ரா ஒன்று ஆட் பண்றதுக்காக தான் நேம் ஸ்பேஸ்ன்ற கீவேர்டு யூஸ் பண்ணி ஃபர்ஸ்ட் அண்டர்ஸ்கோர் ஸ்பேஸ்ன்றத இந்த ஒரு நேமை நம்ம எக்ஸ்ட்ரா ஆட் பண்ண போறோம். ஓகே, அதுக்கு முன்னாடி நேம் ஸ்பேஸ் அப்படின்றத நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். நேம் ஸ்பேஸ் கீவேர்ட் ஃபர்ஸ்ட் அண்டர்ஸ்கோர் ஸ்பேஸ். ஸோ இந்த பிளாக்னும் போது கர்லி பிரேசஸ் உள்ள வந்து இந்த ஃபங்க்ஷனை போட்டுரும். வைடு ஃபங்க்ஷன் சி அவுட்ல இன்சைட் ஃபர்ஸ்ட் ஸ்பேஸ் அப்படின்றது கொடுத்துரும். அதே மாதிரி நேம் ஸ்பேஸ் செகண்ட் ஸ்பேஸ் அப்படின்ற நேம் ஸ்பேஸை கிரியேட் பண்றோம். அதுக்குள்ள மறுபடியும் வேற ஒரு ஃபங்க்ஷன் இது, ஆனா சேம் நேம் எஃப்யூஎன்சி இன்சைட் செகண்ட் ஸ்பேஸ் அப்படின்றது. இப்போ மெயின் ஃபங்க்ஷன்ல வந்து இந்த எஃப்யூஎன்சி ரெண்டு நேம் இருக்கு இல்லையா, இதை வந்து நீங்க பர்டிகுலரா யாரை கால் பண்றீங்க அப்படின்றத கம்பேர் சொல்றதுக்காக தான் இந்த ஃபர்ஸ்ட் ஸ்பேஸ் ஃபர்ஸ்ட் அண்டர்ஸ்கோர் ஸ்பேஸ் கோப்பர் சொல்யூஷன் ஃபங்க்ஷன் சி ஃபர்ஸ்ட் கொடுத்துரும். அப்படின்னா இந்த ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன் இருக்கு அது கால் ஆகும். அது மாதிரி செகண்ட் ஸ்பேஸ் கோப்பர் சொல்யூஷன் ஃபங்க்ஷன் சி செகண்ட் ஸ்பேஸ்ல இருக்கக்கூடிய ஃபங்க்ஷன் சி வந்து கால் ஆகும். ஸோ இதுதான் ஒரே நேம்ல இருக்க ரெண்டு ஃபங்க்ஷனை டிஃபரன்ஷியேட் பண்றதுக்காக எக்ஸ்ட்ராவா என்ன பண்றோம், ஒரு நேம் ஆட் பண்றோம். அதை வந்து நேம் ஸ்பேஸ் ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ நீங்க ஸ்கோப் ரெசல்யூஷன் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணி இந்த மாதிரி ப்ரோக்ராம்ல கால் பண்ணிக்கலாம். ஸோ செகண்ட் எங்க யூஸ் பண்றோம், ஸோ செகண்ட் எங்க இந்த நேம் ஸ்பேஸ் பயன்படுத்துறோம்னா std அப்படின்ற இந்த நேம் ஸ்பேஸ் ஆட் பண்றதுக்கு ப்ரோக்ராம்ல யூஸ் பண்றோம். அதாவது ஹெடர் ஃபைல் அடுத்து தான் நம்ம யூசிங் நேம் ஸ்பேஸ் stdன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ப்ரோக்ராமும் ஆட் பண்ணிட்டே வரோம். ஸோ இது எதுக்காக அப்படின்னா std அப்படின்றது இதுக்கு பேர் என்னன்னா நேம் ஸ்பேஸ் அப்படின்றது. இதுக்கு ஃபுல் ஃபார்ம் என்ன, ஸ்டாண்டர்ட் லைப்ரரி. இதை குறிக்கிறதுக்காக தான் stdன்னு ஷார்ட்டா வந்து ஆட் பண்றோம். இங்க stdல இருந்து தான் சிஎன்சி ஃபங்க்ஷன் எல்லாம் வருது. ஓகேவா, ஏன் அப்படின்னா இப்போ ஒரு ப்ரோக்ராம்ல ஐஓ ஸ்டீம் ஒரு ஹெடர் ஃபைல் ஆட் பண்ணலாம், இன்னொன்று ஐஓமன் ஐபி, இந்த மாதிரி ஹெடர் ஃபைல்ஸ் நிறைய இருக்கு. இந்த ஹெடர் ஃபைல்ஸ் எல்லாம் சில நேம்ஸ் பாத்தீங்கன்னா சேமா இருக்க வாய்ப்பு இருக்கு. அப்போ இந்த பர்டிகுலர் நேம் வந்து இந்த ஹெடர் ஃபைல்ல இருந்து வருது அப்படின்ற அந்த ஒரு எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷனை ஆட் பண்றதுக்காக தான் நம்ம வந்து std அப்படின்ற நேம் ஸ்பேஸை முன்னாடி கொடுத்துறோம். ஏன்னா stdனா ஸ்டாண்டர்ட் லைப்ரரி ஃபங்க்ஷன், குறிப்பிட்ட ஸ்டாண்டர்ட் லைப்ரரி ஃபங்க்ஷன்ல இருந்து தான் இந்த இது வருது அப்படின்ட்டு குறிப்பிடுறதுக்கு. அப்போ எங்க ப்ரோக்ராம்ல எப்படி கொடுக்கலாம், சி அவுட் வந்து std :c out இந்த மாதிரி கொடுக்கலாம். அதாவது நீங்க முன்னாடி குளோபலா யூசிங் நேம் ஸ்பேஸ் சொல்லிட்டு ஆட் பண்ணல அப்படின்னா டைரக்டா போயிட்டு std scope resolution c out ஃபங்க்ஷன் ஸ்டாண்டர்ட் லைப்ரரி ஃபங்க்ஷன்ல இருந்து வருது அப்படின்ட்டு கம்பைலருக்கு சொல்றீங்க. ஓகே, இதை வந்து நெக்ஸ்ட் வந்து யூசிங்ன்ற கீவேர்ட் யூஸ் பண்ணி டிக்ளேர் எப்படி பண்ணலாம் அப்படின்னா, அதாவது மெயின் ஃபங்க்ஷன் முன்னாடியே யூசிங் std :c out இப்படி கொடுத்துட்டீங்கன்னா ப்ரோக்ராம்குள்ள வந்து ஜஸ்ட் cout cin இப்படி கொடுத்தா போதும். இதே வந்து நீங்க இந்த std : இதை ஒவ்வொரு தடவையும் வந்து நீங்க இந்த மெயின் ஃபங்க்ஷனுக்கு முன்னாடி ஆட் பண்றீங்கல்ல குளோபலா, அதை வந்து நீங்க ரிப்பீட்டா வந்து ப்ரிஃபிக்ஸ்ல ஆட் பண்ணிட்டு இருக்கீங்கல்ல, ஒவ்வொன்றுக்கும் ஆட் பண்ணலாம் அப்படின்றதுக்கு கம்மி பண்றதுக்காக தான் என்ன பண்றோம், நேம் ஸ்பேஸ்ன்றது எக்ஸ்ட்ரா வந்து ஒரு வேர்ட் ஆட் பண்றோம். அப்போ யூசிங் நேம் ஸ்பேஸ் வெறும் std அப்படின்னு கொடுத்துட்டா போதும். நீங்க போயிட்டு std : அப்படின்ட்டு நீங்க டீட்டெயிலா ஒவ்வொரு தடவையும் வந்து கொடுக்க தேவை கிடையாது. சரி, இப்படி கொடுத்துட்டா போதும். கம்பைலர் ஆட்டோமேட்டிக்கா அதாவது மெயின் ஃபங்க்ஷனுக்குள்ளேயோ இல்ல ஒரு குறிப்பிட்ட நம்ம ப்ரோக்ராம் கிரியேட் பண்றோம் இல்லையா, அந்த ப்ரோக்ராம்குள்ள எந்த இடத்துல அந்த std ஃபங்க்ஷன் சிஎன்சி அவுட் இல்ல அதர் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் இருக்கும், அதை வந்து நீங்க அதுவே ஆட்டோமேட்டிக்கா கம்பைலர் ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்ணும், இது வந்து std : c out அப்படின்றத அப்ளை பண்ணிக்கும். நம்ம வந்து அப்ளை பண்ண தேவை கிடையாது.